டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டாமினோ எஃபெக்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒன்றை தட்டி விட்டால் டங்கு டங்கு டங்குன்னு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாருமே விழுந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெயின் வித் மியூசிக் ஓடி லைட் ஓடி அதுவே டாமினோவை பிளான் பண்ணிட்டு போகும். நம்ம தட்டி மட்டும் விட்டால் போதும். 60 டாமினோ இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வித் பிளான்ட் ஓடி, இது ஒட்டுமொத்தமாக மெகா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 40 டாமினோ இருக்கிறதே ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்காங்க. இது இந்த ட்ரெயின் வித் டாமினோ பிளான்டர் 60 டாமினோ பீஸ் ப்ளஸ் ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதும், அது இல்லாமல் 4 ஹாட் வீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய குட்டி கார், மெட்டல் கார் தான். ஒரு அலாய் கார், மீதம் இருக்க 3மே மெட்டல் கார். இது இரண்டும் சேர்த்து அது கூட இந்த ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். விலை அப்படிங்கிறது 659 ரூபாய். வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, தரவாக என்ஜாய் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடைய சேசிவியார் பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான இடம் சேசிவியார் அப்படிங்கிற இடம். அதை விர்ச்சுவலாக நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம், ரஷ்யாவால் இன்னும் அந்த கண்ட்ரோலை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு பதிலை சொல்லியிருந்தாலும், அந்த பதிலுக்கு இன்றைக்கி ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் இதோ வந்துட்டோம் ராசா. ஸோ சேசிவியார் விழும்போது உக்ரைனுக்கு அடுத்த தோல்வி உலக அரங்கில் பதிவு செய்யப்படும். அப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டால் மறுபடியும் உக்ரைனுக்கு உதவிகள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். இதே மாதிரி நிறைய அப்டேட் இருக்குது. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய கேஸ் அப்படிங்கிறது உக்ரைன் வழியாக யூரோப்புக்கு போகாது அப்படிங்கிற தடை நேற்றிலிருந்து அமல்படுத்தப்பட்டு விட்டது. அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஏன்னு எங்களால் ரஷ்யாவினுடைய கேஸை உக்ரைன் வழியாக யூரோப்புக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக மாறும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா, 2 நாடுகளுக்கு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று துருக்கி. இந்த 2 நாடுகளும் ரஷ்யாவினுடைய கேஸுக்கு பதிலாக எங்கள் கேஸை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரஷ்யாவுக்கும் நல்லா தெரியுமே. துருக்கி வழியாக ரஷ்யாவினுடைய கேஸ் அப்படிங்கிறது யூரோப்புக்கு போகும், ஆனால் ரொம்ப லிமிட்டெட் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் அப்படிங்கிறது விற்பனை செய்வதற்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. துருக்கிட்ட கொடுத்து, துருக்கி இதை நீ கொடுத்த மாதிரி கொடுத்துக்கோ, எனக்கு இவ்வளோ கமிஷன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாலும் அதை துருக்கி செய்வாங்க. இதே தான் இந்தியா வழியாக ரஷ்யாவினுடைய பெட்ரோல் இல்லாட்டி டீசலாக இருக்கட்டும், அது நிறைய இடத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா கொடுக்குறாங்க, நாம் சுத்திகரிக்கிறோம். சுத்திகரித்த இந்த பெட்ரோல் டீசல் எங்கே போகுது? மேற்குலக நாடுகளுக்கு போகுது. குறிப்பாக இதை யார் வாங்குறாங்க? அமெரிக்கா போன்ற நாடுகள் வாங்கி அதை மேற்குலக நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்குறாங்க. இது ஒரு சைக்கிள் தான். இதே மாதிரியான சைக்கிள் ஏகப்பட்டது பல வழிகளில் ரஷ்யாவினுடைய ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்கமுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். பட் குறையும், ரொம்ப பெரிய அளவில் அப்படியே 0 ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த பிரச்சனையும் ரஷ்யாவுக்கு கிடையாது. இன்னைக்கு டிரான்ஸ்நிஸ்ட்ரியா பகுதியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் க்ளோஸ் செய்யப்பட்டு விட்டது. காரணம் என்ன? எங்ககிட்ட கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்நிஸ்ட்ரியா சொல்கிறாங்க. மோல்டோவா சொல்கிறாங்க, இதை நம்ம எப்படியாவது மீறி வந்து தான் ஆகணும், ரஷ்யாவினுடைய கேஸ் இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பித்தான் ஆகணும், இதுக்கு பிறகும் ரஷ்யாவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி மோல்டோவினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். மோல்டோவினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. போஸ்ட் சோவியத் யூனியன் ரஷ்யா இருக்குது பார்த்தீங்களா, சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படியே சிதறுண்டு போன பிறகு சில நாடுகளாக மாறினாங்கல்ல, அந்த நாடுகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும். ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்காக போஸ்ட் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு பிறகு உருவான நாடுகளை ஒன்றிணைக்கும் வேலைகளில் மோல்டோவா ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம வீக்னஸ் என்ன, நம்ம ஸ்ட்ராங் என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ ஒரு நண்பன் நம்மளை விட்டு போயிட்டானா, எதிரி கூட அந்த நண்பன் சேர்ந்துட்டானா நம்மளை ஈஸியாக வீழ்த்திட முடியும். இதை தான் இப்போ மோல்டோவா செஞ்சிட்ருக்காங்க. மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு ஒரு ப்ராக்சியை தேடிட்டு இருக்கும்போது மோல்டோவா வாண்டடா நான் இருக்கேன், என்னை ப்ராக்சியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவல் தான் இந்த தகவல். இதற்கு ரஷ்யா எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைனுடைய மகுரா V5 நேவல் ட்ரோன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரஷ்யாவினுடைய 2 M8 ஹெலிகாப்டரை வீழ்த்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதல் முறையாக உக்ரைனுடைய நேவல் ட்ரோன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டரை வீழ்த்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு தேவையான ட்ரோன்ஸ் இனி மேட் இன் சீனாவாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை.
நாங்களே டொமஸ்டிக்காக அதை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். FPV ட்ரோன்ஸ் எல்லாமே உக்ரைனே உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி நிறைய ட்ரோன்ஸ் எங்களால் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவ முடியும் அப்படிங்கிறதையும் யார் சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு உக்ரைன் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ உக்ரைனுடைய ட்ரோன் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? எந்த மாதிரியான ப்ரொடக்ஷனை இப்போ உக்ரைன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? FPV ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த FPV ட்ரோன்ஸை விட சூசைட் ட்ரோன்ஸ், சாகித் மாதிரியான ட்ரோன்ஸ் மிகப்பெரிய ஆபத்தானது. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். செர்பியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த டேமேஜும் கிடையாதுப்பா. ரஷ்யாவினுடைய கேஸ் வராமல் போச்சுன்னா எங்களுக்கு எந்த டேமேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லி செர்பியா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்லோவைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எல்லா நாடுகளையும் மிரட்டுறாங்க. எங்களுடைய எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்குது, ரஷ்யாவினுடைய கேஸ் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் விஷயத்திலேயே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையே பல பிரிவுகள் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. சில நாடுகள் எங்களுக்கு ரஷ்யாவினுடைய கேஸ் மேண்டேட்டரியாக வேணும்னு சொல்கிறாங்க, சில நாடுகள் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. உக்ரைனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யாவை வீழ்த்த சில நாடுகள் வழியாக ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறது மட்டும்தான். வேறு எந்த வழியும் உக்ரைனுக்கு இப்போ இல்லை அப்படிங்கிறது உக்ரைன் நம்பித்தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அடுத்த எலெக்ஷன் இருக்குமா? எலெக்ஷனே இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரும்போது அதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இருக்குது. இந்த யுத்தம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே மே மாதத்திலே எண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நேற்று நம்ம பார்த்தோம். அதை விட சீக்கிரமாக எண்டாச்சுன்னா அடுத்ததாக எலெக்ஷன் தான். அந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஆரம்பம் தான் இப்போ நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள். சாங்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி 2025 ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது. ஏகப்பட்ட பொருளாதார தடைகள், ரஷ்யாவுக்கு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு, உலகமே எதிர்கொள்ளாத அளவுக்கான பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தான் யூரோப்பினுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக ரஷ்யாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி யூரோப் நம்புகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. உக்ரைனுடைய பாராளுமன்ற பில்டிங் எல்லாமே இன்னைக்கு பிளாஸ்ட் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல் தான். நேராக கிவ், உக்ரைனுடைய தலைநகரம் கிவுக்குள்ளேயே, சென்ட்ரல் பகுதிக்குள்ளேயே ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ட்ரோன் அட்டாக் வழியாக ரஷ்யா ஒரு விஷயத்தை உக்ரைனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான வீக்னஸ் எனக்கு நல்லாவே தெரியும். எந்த வழியாக இந்த ட்ரோன் பயணத்தை மேற்கொண்டது அப்படிங்கிறது வர ரஷ்யா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளில் இருக்குது. ஸோ இந்தந்த இடத்துல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்பவே குறைவான். அப்படிப்பட்ட ஏரியாக்களை நோட் பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யா. அதன் வழியாக இவங்களுடைய ட்ரோனை செலுத்தி, அதன் வழியாக ரஷ்யாவினுடைய ட்ரோனை செலுத்தி உக்ரைனுடைய பாராளுமன்ற பில்டிங்கில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத இப்போதும் உக்ரைனால் நம்ப முடியலை. பட் இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இதை விட கொடூரமான தாக்குதலை செய்ய காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மெசேஜை இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு உக்ரைன் முழுவதுமாக பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆல்ரெடி உக்ரைன்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பல நாடுகள்கிட்ட கேட்ட போதும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீக் பாயிண்ட் எல்லாமே ரஷ்யா படிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வது? இதுதான் செலன்ஸ்கி அவர்களுடைய அடுத்த கவலை. கிட்டத்தட்ட உக்ரைனுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் 4,30,790 பேரை நாங்கள் கொன்னுட்டோம்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 4 லட்சம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 36 ரைஃபிள்ஸ் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது இழந்திருக்கிறார்கள் ரஷ்யா அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த இழப்பை ரஷ்யா சம்மதிக்கிறார்களோ இல்லையோ, அமெரிக்கா இதுதான் ரஷ்யாவினுடைய இழப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதே மாதிரி இல்லை இதை விட கூடுதலாக உக்ரைனுக்கும் இழப்புகள் இருக்குமே அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், உக்ரைனுக்கும் இழப்புகள் இருக்கும். ஆனால் அந்த இழப்பை பற்றி மேற்குலக நாடுகள் பேசுகிறார்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஸோ ரஷ்யாவினுடைய இழப்பாக சொல்லக்கூடிய 4,30,000 அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். அந்த சலசலப்பு உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டதற்கான அந்த காரணம் நமக்கு கிடைச்சிரும். பார்க்கலாம் ரஷ்யாவினுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஜனவரி 1, 2025 ரஷ்யா நடத்தின இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது தான் உக்ரைனால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியாத தாக்குதல். நியூ இயர் அதுவுமா ரஷ்யாவினுடைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவு தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வருடமும் இந்த தாக்குதல் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ரஷ்யா அடித்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெக்லோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பெக்லோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனால் உருவாக்கப்பட்ட ட்ரோன். இப்போ உக்ரைனுக்கு அதிகப்படியான அவங்க நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படுகிறது. அதில் ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பெக்லோ ட்ரோன்ஸ்.
இந்த பெக்லோட்ரோன்ஸ் வழியாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பெக்லோட்ரோன்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனுடைய அடுத்த கட்டமாக எங்களுடைய இலக்காக இந்த பெக்லோட்ரோன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற தகவலையும் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இலக்காக ஒவ்வொரு அதிநவீன ஆயுதங்கள் உக்ரைன் உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கும் பட்சத்தில் உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்வை ரஷ்யாவால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். பட் இந்த யுத்தத்தில் மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் மட்டும்தான் பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ இல்லை என்கார்டோ போட முடியும். அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, என்ன மாதிரியான அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி உக்ரைனுடைய FPV ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனை உருவாக்குறாங்களே, இந்த FPV ட்ரோன்னா என்ன, அதை உருவாக்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக உக்ரைனால் முடிந்ததா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகளுடைய விடையை நாளை ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு காருக்கே 110 ரூபா கொடுக்கணும், இங்கே 4 கார் கொடுக்குறேன். மெகா பார்க் டாமினோ ட்ரெயின் அப்படிங்கிறது வித் மியூசிக் ஓடி, அது இல்லாமல் 60 டாமினோ கார்டு அப்படிங்கிறது இருக்குது. அது கூடவே பிளான்டர் இருக்குது. இது இரண்டுக்குமே ஒரு 800-900 ரூபாய்க்கு மேலே போயிடும். இந்த ஃபேன் ஒரு 30-40 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 659 ரூபாய்க்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லாட்டி நீங்கள் கூட அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டாமினோ எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மோரோவர் இது ஒரு ஃபன் நிறைந்த ஒரு ட்ரெயினாக இருக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். விளையாடும்போது உங்களுக்கே புரியும். லிமிடெட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.